கோர்ட்டில் முதல்ல ராஜபாளையம் கோர்ட்டில் ஜெயிலில் இருந்தார். அந்த தண்டனை எப்படி? கோர்ட்டில் போய் அப்படியே அனுப்பிட்டாங்கல்ல. ஒரு ஜட்ஜு மேலே குறை சொல்கிறோம், ஆதாரபூர்வம் இல்லாமல் ஒரு ஜட்ஜு மேலே கோர்ட்டில் நம்ம சொல்லாமாக்குவா? லஞ்சம் வாங்குறானுங்க, அதை வாங்குறானுங்க. என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னேன்? சரி, அப்படி கோர்ட்டுக்கு போகிறே ஒரு நாள் வச்சு வக்கீலை வச்சுக்கிட்டுல போகணும். ஒரே திறமசாலை போனால் அங்கேருந்து அப்படியே அனுப்பிட்டான். அப்புறம் அரசாங்கத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு தனி மனிதருக்கு பின்னாடி யார் இருப்பான்னு பாக்குறீங்க? எனக்கு அண்ணாமலை இருப்பாரோன்னு சந்தேகம். அண்ணாமலை இருப்பாரோன்னு சந்தேகம். ஆனா ஆதாரமே இல்லாம சொல்லிட்டு இருந்தாருன்றத கேள்வி. அதை நான் கேட்டு மயங்கி போனேன். சிஎம் கிண்டல் பண்றதே கேட்ட உடனே அடைச்சை மனுஷனாயவன், இவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? சவுக்கு சங்கருக்காக ஆஜராகக்கூடிய வக்கீல்கள் அதிமுக வழக்கறிஞர்கள் ஒரு விமர்சனம் இருக்கு. 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அது எல்முருகன் அவர் தலைவராக இருந்த போதே இந்த ஒரு விமர்சனத்தை கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களே முன்வைத்திருந்தார். குற்றப்பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது குற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் வந்து பொறுப்பு ஆரம்பிச்சார். அப்ப விதை அங்கதான் போடப்பட்டிருக்குல்ல. தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் மேற்கொண்டாரு. பயணம் பண்ண மக்கள் வர்றாங்க. ஆனா விஜயும் விஜய் தம்பிகளும் எந்த இடத்துல சீமான் குறித்து பேசினதே இல்லை. சீமான் விஜயை சேர்ப்பான், விஜய் சீமானை சேர்த்துக்குவாரான்னு. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த, உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. தமிழக அரசியலில் சவுக்கு சங்கர்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு போயிட்டு இருக்கு அந்த விவகாரம். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சவுக்கு சங்கர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆதாரமே இல்லாமல் சொல்லிட்டு இருந்தாருன்றத கேள்வி. அதை நான் கேட்டு மயங்கி போனேன். எவ்வளோ விஷயம் இப்படி சொல்கிறாங்க. யாரோ அதிகாரிகள்கிட்ட இவர் அங்கே உள்ளே இருந்து கேட்குறாருன்னு பார்த்து பிறகு பார்த்தா நிறைய போய் டெவலப்மெண்ட், சின்ன விஷயத்தை டெவலப் பண்ணி ஒரு கதை ட்ரீட்மெண்ட்டை போட்டு பெருசாக சொல்கிறது. அப்போவே நான் வெறுத்தேன். தப்பு பண்ணுறாரு இவர், நோரால் கெடுறார், வாயால் கெடுறாரு அப்படின்னு. பிறகு திடீர்னு இந்த சிஎம் என்ன பண்ணுறாரு, அதனால் ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க, அவர் மருமகன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, மகன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அதனால திறமை இல்லாத ஒரு சிஎம் கிண்டல் பண்ணுறதே கேட்ட உடனே அடைச்சை மனுஷனாயவன், இவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன தகுதி இருக்கு? தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிஎம் இன்னைக்கு ஒரு ஞானியை போல எல்லாத்தையும் உள்வாங்கி அடக்கமாக ஏழைகளுக்கு மக்களுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ மாணவர்கள் சிற்றுண்டி, காலை உணவு, தாய்மார்களுக்கு செய்கிற உதவிகள், மாதம் 1000 ரூபா, பெரிய பெரிய நிறைய நன்மைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இது தாய்மார்கள் போற்றுறாங்க. நீ ஒரு மனிதன், ஒரு முதலமைச்சரை வந்து ராஜினாமா விட்டு போக சொல்ல, அவனை மருமகிட்ட கொடுத்துட்டு போச, உனக்கு என்ன தகுதி? அதனுடைய பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார். அப்படிலாம் பேசவே கூடாது. அவர் யார்? காவல்துறை பெண்களை குறித்து அவதூறாக பேசினது எப்படி பார்க்குறீங்க சார்? காவல்துறை பெண்களை குறித்து அவதூறாக பேசினதுதான் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் பேசியிருந்தாலும் தவறு, அவர் பேசும் தவறு. சில நேரம் வாயை விட்டார், அவர் வாயால் தான் அவர் கெட்டார். சரி, கோர்ட்டில் முதல்ல ராஜபாளையம் கோர்ட்டில் ஜெயிலில் இருந்தார். அந்த தண்டனை எப்படி? கோர்ட்டில் போய் அப்படியே அனுப்பிட்டாங்கல்ல. ஒரு ஜட்ஜு மேலே குறை சொல்கிறோம், ஆதாரபூர்வம் இல்லாமல் ஒரு ஜட்ஜு மேலே கோர்ட்டில் நம்ம சொல்லாமாக்குவா?
லஞ்சம் வாங்குறானுங்க, அதை வாங்குறானுங்க. என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னேன்? சரி, அப்படி கோர்ட்டுக்கு போகிறே ஒரு 4 வக்கீலை வச்சுக்கிட்டுல போகணும். ஒரே திறமசாலை போனால் அங்கேருந்து அப்படியே அனுப்பிட்டான். அப்புறம் அரசாங்கத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம அடக்கமாக அவருடைய வீட்டில் நேற்று சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே அவருடைய கார்லேருந்து 1/2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவருடைய வீட்டிலிருந்தும் கஞ்சா வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் அவருடைய தரவுகள், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் தரவுகள் பல கோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு தனி மனிதருக்கு பின்னாடி யார் இருப்பான்னு பாக்குறீங்க? பின்னால இந்த கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டா உள்ளவங்க, எனக்கு அண்ணாமலை இருப்பாரோன்னு சந்தேகம். அண்ணாமலைக்கு யாரோ உதவி பண்றாங்க. அதை போல அவரு தூண்டி விட்டு சவுக்கு பேச வச்சிருக்காரு. ஆனால் அண்ணாமலை இருப்பாருன்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் ஒரு கேள்வி இருக்கு. சவுக்கு சங்கருக்காக ஆஜராகக்கூடிய வக்கீல்கள் அதிமுக வழக்கறிஞர்கள்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது விமர்சனத்துக்கு அதிமுகவும் அனுப்பலாம். மறைமுக கூட்டணியா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதிமுகவும் தூண்டி விட்டுருக்கலாம். அதில் அதிகமாக வந்து அண்ணாமலை தூண்டி விட்டுருப்பார். அவர் பல வகையில் தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும், கேவலத்தை உண்டாக்கணும், அவர் பெருசாக வரணும்னு அவரே நிறைய போய் சொல்கிறாரு. அண்ணாமலையே அவர் பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவராக இருக்கிறதால அவர் தப்பிச்சுக்கிட்டு போகிறார். ஏன்னா இவர் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் யாரோ கொடுத்த பணத்தாலேயோ யாரோ கொடுத்த தைரியத்தாலேயோ இவர் கண்டதை உளறிட்டார். முதலமைச்சரை கேவலமாக பேசிட்டார். அதனுடைய பலனை என்ன அனுபவிக்கிறார். 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அண்ணாமலை தூக்கி ஏதாவது கவர்னராவோ அல்லது ஏதாவது ஆளுநராவோ, ஏதோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ எங்கேயோ தூக்கி விட்டுறாங்க. இப்போ தெலுங்கானாவை இதையே நம்ம கோயம்புத்தூர்கார் பார்க்குறாரு. அதில் ஒன்று தூக்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவில் நேர்மையானவர்கள், படித்தவர்கள், உண்மையாக ஒழுக்கமானவர்கள் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய டிசிப்ளின்டு தலைவர்கள். அவரெல்லாம் விட்டுட்டு தூக்கி அண்ணாமலை கொண்டாந்து போட்டு டிசிப்ளினே இல்லாமல் கண்டபடி ஒழுக்க கேடானவங்களெல்லாம் உள்ள சேர்த்தார். அது எல்முருகன் அவர் தலைவராக இருந்த போதே இந்த ஒரு விமர்சனத்தை கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களே முன்வைத்திருந்தார். அது குற்றப்பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது குற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் வந்து பொறுப்பு ஆரம்பிச்சார். அப்ப விதை அங்கதான் போடப்பட்டிருக்குல்ல. பல்லடம் ரவி அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தது பாரதிய ஜனதா. இப்போ என்ன சொல்றாரு, அப்படியே அவர் தொடர்ந்துட்டாரு. இவர் இதை பெருசாகிட்டார். அவர் கொஞ்சமாக பண்ணார், அவர் 25% பண்ணால் இவர் 100% பண்ணிட்டார். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் மேற்கொண்டாரு. அது பண்ண கூட்டம் செலவு பண்ணால் மக்கள் வர்றாங்க. அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு அதான் இடி சிஐடி என்னென்னவோ இருக்க, அதை வச்சு மிரட்டி பணத்தை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க. மக்கள் பதில் சொல்லிட்டு வாக்குகள்லாம் மாறுமா சார்? எப்படி யோசிக்கிறீங்க? மாற சான்ஸ் வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால் சீமான் கூட தேர்டாக வந்துடுவார். சீமான் தேர்டாக வர பல இடங்களில் சீமான் தேர்டாக சின்னமே இல்லையா சார்? எப்படி தேர்டாக வருவாங்க? அது வேற. சீமான் முகத்துக்கு வாக்கா? சீமானுக்காக. விவசாயி சின்னத்துக்கு வாக்கு? சீமானுக்கு தான் வாக்கு. சீமானுக்காக. விவசாய சின்னம் என்பது நாடு தெரிஞ்சது தானே. விவசாயம் என்பது சீமானு தெரியும் இல்லையா? அப்போ சீமான் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் தெரியும். அதான் இதை மிஸ் பண்ணி பண்ணுறவங்க இளைஞர்கள் சீமானு கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. சீமானுக்கு ஆதரவுன்னு வரும்போது விஜய், சீமான் இவர்களை பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டு வருது. இன்னைக்கு ஒரு மாற்று சக்தியாக உருவாகி இருக்காங்க தமிழ்நாட்டில். 2026 தேர்தல் இவர்களுடைய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் இருக்குது. அது எதிர்காலம் தான் சொல்லணும். அது இப்போ பேசலாம், எதிர்காலம் தான் பேசலாம். யார் வேணா என்ன வேணா பேசலாம். சீமான் விஜயை விஜய் சீமானை சேர்த்துக்கு வரான்னு ஒன்று. ஏன்னா இவர் கேரக்டர் வேறு, அவர் கேரக்டர் வேறு. இவர் இதே இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. சீமான் பல இடத்துல விஜயை பற்றி பேசியிருக்கார், விஜய் தம்பிகளை குறித்து பேசியிருக்கார், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்து நன்மையாக கட்சி துவக்கத்திலேருந்து பேசியிருக்காரு. ஆனால் விஜயும் விஜய் தம்பிகளும் எந்த இடத்துல சீமான் குறித்து பேசினதே இல்லையா? பேச மாட்டார். அப்போ அவர்களுடைய கொள்கை வேறு, அவர்களுடைய பயணங்கள் வேறு. அதான் அவர் ஒரு ஜாக்கிரதையாக போவார். தன்னை டாமினேட் பண்ணுற யாரையுமே உள்ள விட மாட்டார். அது எல்லா தலைவர்களும் பண்ணுறது தான். அது விஜய் மட்டும் இல்லை, எல்லா தலைவர்களும் அதை பண்ணுவாங்க. அதனால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை எனக்கு தந்தீங்க. உங்களுடைய கேள்விகள்லாம் நல்லா இருந்தது. தமிழக மக்களுக்கும் வாழ்க,
எல்லோரும் நலமுடன் நெடுவழி வாழ வேண்டும். மத கலவரம் இல்லாமல் இந்தியா, வல்லரசான இந்தியா வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். சொல்லலாம்.